சமீபத்தில் ராணுவ அதிகாரி சாமுவேல் கமலேஷ் உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம் அவரை வேலையை விட்டு நீக்குனாங்க. அந்த நீக்குனது சரிதான் அப்படின்னு தீர்ப்பளித்திருக்கிறது. இது ஒரு தரப்புக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆனாலும் கூட பலருக்கு இது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்படி என்ன இந்த சம்பவம் நடந்தது? அவர் அப்படி என்னதான் பண்ணாரு? ராணுவத்திற்கு எதிராக ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாரா? கீழ்ப்படியாம போயிட்டாரா? இப்படி எல்லாம் நிறைய கேள்விகளை கேட்கும் பொழுது அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அவர் தன்னுடைய மத வழக்கத்தின்படி அவர் கோயிலுக்குள்ள பூஜை புனஸ்காரத்தை பண்ணல, வெளியில நின்னார். அது அங்க மேல அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது. அதனாலதான் அவரை வேலையை விட்டு தூக்குனாங்க. அவரை வேலையை விட்டு தூக்குனது சரி அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமும் அந்த தீர்ப்பை 2 நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வு அதை உறுதி செஞ்சிருக்கு. சோ இதனுடைய உண்மையான காரணங்கள், இது உண்மையிலே என்னதான் நடந்தது, இதை குறித்து தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 2017ஆம் ஆண்டு தமிழ்நாட்டை சேர்ந்த சாமுவேல் கமலேஷன் அவர் ஒரு லெப்டினன்ட் அதிகாரியாக நியமிக்கப்படுகிறார். அவருக்கு கீழாக 3 படைகள், அவர் ஒரு குதிரைப்படை இதுல நியமிக்கப்படுறாரு. அவர் அந்த குதிரைப்படையை நடத்தணும். அணிவகுப்பு செய்யக்கூடியதான ஒரு லெப்டினன்ட் அதிகாரியா நியமிக்கப்படுறாரு. சீக்கியர்கள், அப்புறம் ராஜ்பூத் மற்றும் அப்புறம் ஒரு குரூப் சொல்றாங்க. இந்த 3 வகையான நபர்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இவருக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த அணிவகுப்பு அதிகாரிகள் வாரத்துல ஒரு முறை இவங்க என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய அந்த குருத்துவாரா சம்திங் அந்த கோயிலுக்குள்ள இந்த வீரர்கள் எல்லாம் போய் தங்களுடைய மத அடிப்படையிலே தொழுகையை நடத்துகிறார்கள், வழிபாடு செய்கிறார். சாமுவேல் கமலேசன் என்று சொல்லப்படக்கூடிய இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் வாசல் படியில போய் நிற்கிறார். அப்ப அதிகாரிகளுக்கு தெரிய வருது, கூப்பிட்டு கேட்கிறாங்க. அவர் சொல்லுகிறார், நான் ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிறேன், கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையில இது போன்ற பூஜை சடங்குகளில் நான் பங்கு பெற முடியாது. ஆனால் அவர்களுக்கு எந்த விதத்திலும் நான் முரணாக இருக்கவில்லை, அதனால கோவில் வாசல் படியில் நான் நிற்கிறேன். இதை கேட்ட உடனே மேல் அதிகாரிகளால் தாங்க முடியல. அடுத்த நிமிஷமே இவரை வேலையை விட்டு நீக்குறாங்க. அதுவும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை போனது மட்டுமல்ல, இது ஒரு பனிஷ்மெண்டின் மூலமா வேலை போறதுனால அவருக்கு பென்ஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படியே டோட்டலா வாஷ் அவுட் பண்ணி அனுப்பிட்டாங்க. இவர் என்ன செய்கிறார், உயர் நீதிமன்றத்துல போய் இவர் ஒரு கேஸ் போடுறாரு. தன்னை வேலையை விட்டு நீக்கினது செல்லாதுன்னு கேஸ் போடுறாரு. உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. இந்த மதசார்பற்ற நாடு என்று சொன்னால் மற்ற மத வழிபாடுகளை நான் ஒதுக்கி வைப்பேன் என்று சொல்லக்கூடாது. மற்ற மத வழிபாடுகளுக்கு முக்கியமா ராணுவத்தில் பணியாற்றக்கூடிய நீங்கள் மேலதிகாரிக்கு கீழ்ப்படிய வேண்டும். இது சக வீரர்களையும் பாதிப்புக்குள்ளாக நடத்தும். அவர்களுடைய உணர்வுகளை நீங்கள் மதிக்க தவறிவிட்டீர்கள். ஆகவே உங்களை வேலை விட்டு தூக்குனது அது செல்லுபடியாகும் சொல்லி அதை உறுதி பண்ணது. இவர் என்ன செஞ்சாரு, மேல்முறையீட்டுக்கு போனார். கடந்த சில தினங்களுக்கு முன்பதாக அங்கும் ஒரு தீர்ப்பு வந்தது. 2 நீதிபதிகள் அந்த தீர்ப்பை வெளியிட்டாங்க. சூரியகாந்த், அப்புறம் ஏதோ ஒரு பேர் மறந்துட்டேன் நான். இந்த 2 பேர் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா, உயர் நீதிமன்றத்துல என்ன தீர்ப்பு சொல்லப்பட்டதோ அது 100% உண்மை. இவரை வேலையை விட்டு நீக்கியது செல்லும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்தியா மதசார்பற்ற நாடு. எந்த ஒரு ராணுவ அதிகாரியும் மற்ற ராணுவ வீரர்களுடைய மத உணர்வை புரிந்து கொள்ளணும், அவங்களுக்கு மதிப்பளிக்கணும். மேலதிகாரி என்ன சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆக மொத்தத்துல இது நீக்கினது செல்லும். எந்த பென்ஷன் எதுவுமே கிடையாது. அப்ப இந்த தரப்புல இருக்கக்கூடியவங்க சரியான வாதத்தை வைக்கிறாங்க. என்ன வாதத்தை வைக்கிறாங்கன்னு சொன்னா, கிறிஸ்தவ அடிப்படையில் நான் வேற ஒரு கோவிலுக்கு செல்லுவது அல்லது வெளியில நிற்பது இது எனக்கு பிரச்சனை இல்லை. அங்க இருக்கக்கூடிய ஆராத்தி, பூஜை, புனஸ்காரம் இதை என்னால் செய்ய இயலாது. அது என்னுடைய நம்பிக்கைக்கு விரோதமா இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து இன்னொரு விஷயத்தையும் சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, அவர்களே ஒரு கிறிஸ்தவ போதகரை அழைத்து அவரிடத்துல இதை விசாரிக்கிறார்கள். ஒரு போதகர் என்ன சொல்லு, இது உங்களுடைய மத நம்பிக்கைக்கு விரோதமா இருக்கான்னு கேட்டா அவர் இல்லைங்கிறார். உடனே தீர்ப்பு எப்படி கொடுக்குறாங்க, இதுல இருந்து என்ன தெரிகிறது, ஒரு கிறிஸ்தவ போதகர் இதை உறுதிப்படுத்துகிறார். இது மத நம்பிக்கைக்கு விரோதம் அல்ல என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்படியானால் சாமுவேல் கமலேசன் என்பவருடைய தனிப்பட்ட ஒரு நபருடைய நம்பிக்கைக்கு நாங்கள் ஒத்துழைக்க முடியாது. அதாவது அவங்க என்ன கடைசியில தீர்ப்பை எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு தனிப்பட்ட நபர் எடுத்த முடிவு, நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு எடுத்த முடிவு. ஆனால் உண்மையிலே கிறிஸ்தவம் என்ன போதிக்கிறது, யாரை கூப்பிட்டு விசாரிச்சாங்க, எந்த போதகர் அதை சொன்னார், இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கு. 2வது, இது போன்ற தீர்ப்பை நம்ம விமர்சிக்கவும் முடியாது. உச்ச நீதிமன்றத்தையே நம்ம விமர்சித்து விட்டோம் சொல்லி நம்மளையே பிரச்சனைக்குள்ளாக்குவாங்க. ஆனால் நமக்கு எழக்கூடிய கேள்விகளை ஒரு சந்தேகமாக நாம் முன்வைக்கிறோம். இது எல்லாருக்கும் பொருந்துமா? மத சார்பற்ற நாடு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு
ராணுவத்துல யாரையுமே என்ன பண்ணக்கூடாது, எந்த கோவிலுக்கு நீங்க போக வேண்டாம், அல்லது விருப்பப்படுகிறவர்கள் போய் கொள்ளலாம் அப்படி சொல்லலாம். 2வது இவங்க இன்னொரு தரப்பு சாம் கமலேசன் தரப்பாக வச்சாங்க, ஒரே ஒரு கோவில் மட்டும்தான் இருக்கிறது, நான் ஒரு சர்ச்சுக்கு போகக்கூடிய நபர், எனக்கு சர்ச்சு இங்க எங்கேயுமே கிடையாது, எதுவுமே இங்க இல்ல அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வைக்கப்படுகிறது. அப்ப இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் புரிந்து கொள்ள முடிகிறது, பெரும்பான்மையா இருக்கக்கூடியதை கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் என்பது போன்ற மறைமுகமான ஒரு உணர்வு, தாக்கங்கள் சுற்றிலும் ஏற்படுத்தப்படுகிறது அல்லவா? அது மாத்திரமல்ல, ஒரு சில மத சடங்குகள்ல கறி சாப்பிட மாட்டாங்க. இப்ப ஒரு மேலதிகாரி சொல்றாரு, எல்லா வீரர்களும் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது நீ மட்டும் எப்படி சாப்பிடாமல் இருக்கலாம்? சாப்பிடலாம். ஏன் நீ சாப்பிட்டு தான் ஆகணும். இந்து மார்க்கத்தில் அப்படி ஏதாவது ஆப்போசிட்டா இருக்கா? இஸ்லாம் மார்க்கத்தில் அப்படி ஏதாவது இருக்கா? யாரையாவது கூப்பிட்டு சொன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதிலை சொல்லுவார்கள். இந்து மார்க்கத்திலிருந்து வரக்கூடியவர், இல்ல எல்லா கறியும் நாங்க சாப்பிடுறோம், நானும் இந்து தான் அப்படின்னு சொல்லி அவர் ஒன்ன சொல்லுவார். இல்ல இந்து மார்க்கத்துல நான் வேற ஒரு இதுல இருக்கிறேன், நாங்கள் கறி சாப்பிட மாட்டோம். இப்ப நான் கேட்கிறேன், கண்டிப்பாக அதை செய்தாக வேண்டுமா? சில இடங்களிலே மாட்டு இறைச்சியை சாப்பிட முடியாது, அது அவர்களுடைய நம்பிக்கைக்கு விரோதமா இருக்கு. இப்ப யாரோ ஒரு அதிகாரி அதை சொல்லுவதன் மூலமாக எல்லாரும் சாப்பிட்டு ஆகணும்னு தீர்ப்பு கொடுக்க முடியுமா? முடியாதல்லவா? இப்படி எத்தனையோ நம்மளுடைய மத வழிபாடுகள், சடங்குகள் வித்தியாசமாக இருந்து கொண்டேதான் இருக்கும். நம்ம ஊர்ல ஒரு சின்ன குலதெய்வம் கூட இருக்கும். அந்த குலதெய்வத்தை நான் நம்பக்கூடியவனா இருந்தா அந்த குலதெய்வத்துக்கு என்ன இருக்கோ அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். அதை நான் விட்டு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உண்மையிலே ராணுவத்துல பணியாற்றக்கூடிய ஒருவர் எதற்காக பணி நீக்கப்படலாம்? என்னுடைய ஒரு குட்டி அறிவு, ஒன்னும் தெரியாத ஒரு நபர் சொல்லுகிறேன், அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா, வேற அதிகாரிகளை ஏமாத்தி ஏதாவது ஓடி ஒளிகிறது, வைக்கிறது, தேவையில்லாம வேலை செய்யற இடத்துல வேலை செய்யாம இருக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் பொய் சொல்லிட்டு லீவ போடுறது, என்னமோ ஒண்ணு. இப்படி நிறைய தவறுகள் செய்யக்கூடிய நபர்களுக்கு இணையாக அப்படிப்பட்ட நபர்களுக்கு கூட அந்த தண்டனை கொடுக்கப்படுதா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஆனால் தன்னுடைய மத நம்பிக்கையின்படி, அதுவும் கோவிலுக்கு வெளியே நான் நிற்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை வேலையை விட்டு எந்த ஒரு பென்ஷன் எதுவுமே இல்லாம வேலையை விட்டு நீக்குவது என்பது பின்னாளிலே இது போன்ற தீர்ப்புகள் நாளைக்கு எல்லா விதமான பல மதத்தினர் அங்கு இருக்கும் பொழுது எல்லாரையும் ஒரு மதத்துக்கு கண்டிப்பா நீ என்ன செய்யணும், சடங்குக்கு கீழ்பட்டே ஆகணும்னு இந்த தீர்ப்பை காண்பிச்சு என்ன பண்ணலாம்? யாரை வேண்டுமானாலும் அடிபணிய வைக்கலாம் அல்லவா? இதெல்லாம் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. இருந்தாலும் அந்த சகோதரரை நான் பாராட்டுகிறேன். அந்த சகோதரர் கடைசி வரைக்கும் உத்தமத்தில் நின்றார். இந்த உலகம் வேண்டுமானாலும் அவரை எப்படி வேண்டுமானாலும் பார்த்து இருக்கலாம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட துன்பத்தை அடையும் பொழுது நிச்சயமாக மறுமையிலே ஆண்டவருடைய வருகையிலே அவர்களுக்கான பிரதிபலனை கர்த்தர் நிச்சயமா வச்சிருப்பார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சோ கர்த்தர் அந்த சகோதரனை ஆசீர்வதிக்கட்டும். இது போன்ற தீர்ப்புகள் கொஞ்சம் அதிர்ச்சி, கொஞ்சமல்ல பெரிய அதிர்ச்சியை நமக்கு ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறது. நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பது போன்ற கேள்விகளையும் எழுப்ப தோன்றுகிறது. ஒரு சாமானியனுடைய பார்வையிலே இதை நான் பார்த்திருக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.